மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கியிருக்கும் வாழை திரைப்படம் பார்த்தீங்கன்னா, நாளை அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த திரைப்படம் குறித்து திரையுலக பிரபலங்கள் பல பேர் பெருமையாக பேசியிருப்பதும், அதனாலுமே மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் வாழை திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் ஆவலாகவே இருந்து வருகின்றனர். இதற்கிடையில வாழை திரைப்படத்தை விமர்சகர்களுக்கு தெரிவித்திருக்காங்க. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாரி செல்வராஜ் அவர்கள் கூறியிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கணும். சூப்பர் ஸ்டாருக்கு என்னை பிடித்திருக்கிறது. எனக்கும் அவரை ரொம்பவுமே பிடிக்கும். ரஜினி சார் அவர்களை வைத்து படம் இயக்க வேண்டும் என ஆசையாக இருக்கிறது. பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய திரைப்படங்களை பார்த்துவிட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு போன் செய்து பாராட்டியிருக்காரு. அவரை வைத்து திரைப்படம் பண்ணுவது நடக்குமா என்பதை பார்க்கலாம். பேச்சுவார்த்தை தொடர்கிறது எனவும் சொல்லியிருக்காரு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க வாய்ப்பு அதிகம் என கூறப்பட்டு, அப்படி மட்டும் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பட வாய்ப்பு கிடைத்தால் அது பெரிய படமாக அமையும். மேலும் இதனைத் தொடர்ந்து பவர் பாண்டி திரைப்படத்தின் மூலம் இயக்குனர் அவதாரம் எடுத்த தனுஷ் அவர்கள் தன் தலைவன் சூப்பர் ஸ்டார்களை வைத்து படம் இயக்க வேண்டும் என ஆசையாக காத்துக் கொண்டிருக்காரு. அவருடைய அந்த ஆசை நிறைவேறுமா என்பது தெரிய வரவில்லை. இதற்கிடையில தனுஷ் அவர்கள் ஆசைப்பட்டது மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நடந்துவிடும் போல. மேலும் கர்ணனை அடுத்து மீண்டும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிக்க இருக்காரு தனுஷ் அவர்கள். அந்த திரைப்படத்தை தான் வண்டர் பார் பிலிம்ஸ் தயாரிக்க இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டைன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.